இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்சிமிட்டி கப்புள்டு ஃபீடு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனாக்கு ஃபீட் கொடுக்குறது 4 டைப் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப் என்னது அப்படின்னா ப்ராக்சிமிட்டி கப்புள்டு ஃபீடு. இந்த மெத்தடு வந்து சிமிலர் டு அப்பேர்ச்சர் கப்புள்டு ஃபீடு மாதிரியே தான் இருக்கும். அப்பேர்ச்சர் கப்புள்டு ஃபீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போன வீடியோவில் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன் திஸ் மெத்தடு வி ஆர் யூஸிங் 2 PCB. அப்பேர்ச்சர் கப்புள்டுலையும் 2 PCB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்சிமிட்டி கப்புள்டுலையும் 2 PCB தான் யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பாட்டம் பார்ட் ஆக்ட் ஆஸ் ஏ காப்பர். ஓகேவா? இதில் வந்து சொல்கிறதுக்கு நல்லா கவனிச்சிங்க. இது ஒரு பிசிபி எப்சிலான் டார்னு இருக்கு இல்லையா, எப்சிலான் டாரு. இங்கே க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இது ஒரு கிரவுண்டு. இதுக்கு மேலே என்ன இருக்குது, மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்குது. ஓகேவா? இது ஒரு பிசிபி. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதோ இருக்கு இல்லையா, இது ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது. இது ஒரு சப்ஸ்ட்ரேட். ஆனால் இந்த பிசிபி கீழே கிரவுண்டு கிடையாது. ஒன்லி இந்த ஃபஸ்ட்டு பாட்டம் பிசிபி கீழே மட்டும்தான் கிரவுண்டு இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னாலே புரியும். ஓகேவா? இஸ் ஆக்ட் as a ground plane throughout PCB. ஓகேவா? ஓகே, இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் சைடு ஆஃப் த ஃபஸ்ட்டு பிசிபியில் வந்து என்ன இருக்கும், இதை நம்ம சொன்னோம் இல்லையா, டாப் சைடு ஆஃப் த ஃபஸ்ட்டு பிசிபினா இதுதான். இதில் வந்து மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்குது. ஓகேவா? இதில் இங்கே மட்டும் பிரைட்டாக இருக்குது, இங்கே வந்து டாட்டர் லைன் அப்படின்னா தட் ஸ்ட்ரிப் இஸ், இந்த ஸ்ட்ரிப் வந்து இந்த செகண்ட் பிசிபிக்கு கீழே இருக்குது. அதுக்கு இதுதான் அர்த்தம். நோ காப்பர் இஸ் இன் செகண்ட் ரீஜன். தப்பாக இருக்குது, செகண்ட் ரீஜன் கிடையாது, ரிமைனிங் ரீஜியன். ஓகேவா? ரிமைனிங் ரீஜியன்னா இதில் வந்து ஸ்ட்ரிப்புக்கு இந்த சைட்லேயும் எந்த காப்பருமே இல்லை, ஓப்பனாக இருக்குது. ஓகேவா? இந்த சைட்லையும் எதுவுமே இல்லை, இந்த சைட்லையும் எதுவுமே இல்லை, நோ காப்பர். ஓகேவா? ஒன்லி திஸ் பார்ட் ஒன்லி அவைலபிள். இந்த பார்ட்டில் மட்டும்தான் காப்பர் இருக்குது. நம்ம பவர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, இதுக்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்குறோம். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ரிப்பில் கொடுக்குறது, நெகட்டிவ் வந்து கிரவுண்டில் கொடுக்குறது. ஓகேவா? இந்த செகண்ட் பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா above which we placed another substrate. ஓகேவா? அதுக்கு மேலே இன்னொரு சப்ஸ்ட்ரேட் இருக்குது. ஓகேவா? which is one-sided substrate. ஒன்-சைடட் சப்ஸ்ட்ரேட்னா மேலே மட்டும்தான் காப்பர் இருக்குது, கீழே வந்து காப்பர் கிடையாது. there is no copper on the bottom side. ஓகேவா? டாப் சைட் பிசிபியில் மேலே வந்து பேட்ச் இருக்குது, கீழே வந்து எதுவுமே இல்லை. டாப் சைட் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் பிரிண்டட் ஆன் மெட்டாலிக் பேட்ச். இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் மெட்டாலிக் பேட்ச், இதுதான் செகண்ட் மெட்டாலிக் பேட்ச். ஓகேவா? இந்த மெட்டாலிக் பேட்ச் இல்லை, செகண்ட் பிசிபி. இந்த பிசிபியில் இது வந்து சப்ஸ்ட்ரேட், எப்சிலான் டார்னு இருக்கு இல்லையா, சப்ஸ்ட்ரேட். இதுக்கு மேலே வந்து பேட்ச் இருக்குது, இல்லையா, இதுக்கு டவுனில் வந்து எந்த காப்பர் லேயருமே கிடையாது, எம்டியாக இருக்குது. ஓகேவா? அதுதான் பாட்டம் பார்ட் ஆஃப் த பிசிபி. நத்திங் இஸ் த டாப் ஆஃப் த செகண்ட் பிசிபி contain square metallic strip. It is not a square, any shape metallic strip. அதுதான் செகண்ட். இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the feed induces in transmission line again induces in patch with respect to ground. ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஃபீடு வந்து இந்த இதில் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து கொடுக்கும்போது நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ஃபீடு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேட்சில் வந்து ரேடியேட் ஆகும். இன்னும் நான் கிளியராக சொல்ல போகிறேன். இதில் வந்து the feed is induces in transmission line again induces in patch with respect to ground. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, when we are applying power to this port with respect to ground அப்படின்னா கிரவுண்டு நெகட்டிவ், இதில் பாசிட்டிவ் கொடுக்குறோம். இந்த பாசிட்டிவ் கொடுக்கும்போது இதில் ரேடியேட் ஆகிறது வந்து
through the substrate this patch also will radiate. ஓகேவா, பேட்ச் வந்து ரேடியேட் ஆகுது. அந்த பேட்ச் வந்து ரேடியேட் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் வந்து வருது. ஓகேவா, அந்த ரேடியோ வேவ்ஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். திஸ் இஎம் ஃபீல்டு, அந்த இஎம் ஃபீல்டு தான் கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த லைனில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா in this case patch and microstrip line placed close proximity. ஓகேவா, இதை பாருங்க, இதில் வந்து பேட்ச் வந்து இங்கே இருக்கு, டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து இங்கே இருக்கு. ரெண்டுமே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா க்ளோஸ்டாக வச்சிருக்காங்க. ஓகேவா, இதனால தான் இதை வந்து ப்ராக்சிமிட்டி கப்புள்டு ஃபீட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ப்ரோஃபீல்டு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டர்னால எப்படி வந்து ப்ரோஃபீல்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ.